Hello viewers, welcome to Swathi samayal. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஸ்பைசியான எக் ஆம்லெட் ரெசிபி தான் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு தேவையான ingredients குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ச வெங்காயம், இடிச்சு வச்ச மிளகு தூள், மல்லி இலை, கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், 1/2 டேபிள்ஸ்பூன் போல மிளகாய் தூள், 5 போல முட்டை, தேவையான அளவு உப்பு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். फर्स्ट நம்ம எக் வைட்டையும் எக் எல்லோவையும் செப்பரேட்டா எடுத்து வச்சிடலாம். எக் வைட்டை ஃபர்ஸ்ட் இதல ஊத்திடலாம். எக்கோட எல்லோ பார்ட்டை இன்னொரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்கிற முட்டையும் இதே மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க நம்ம ரெண்டையும் செப்பரேட்டா எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதல ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள், கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு. இதுக்கும் நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஃபோக்கோ இல்ல ஸ்பூனோ எடுத்து இத நல்லா mix பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா mix பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதையும் mix பண்ணிடலாம். இப்போ நம்ம தவாவை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். பாருங்க தவா வந்துட்டு ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் போல எண்ணெய் ஊத்திடலாம். நல்லா சுத்திலும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச எக் ஒயிட்டை இதில் ஊத்திடலாம். இப்போ நம்ம இதை சுத்திலும் எண்ணெய் ஊத்திடலாம். பாருங்க இது நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எக் எல்லோவை ஊத்திடலாம். இப்போ இது மேலயும் சுத்திலும் எண்ணெய் ஊத்திடலாம். இது நல்லா வேகட்டும். வேகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம மல்லி இலை இதில் ஆட் பண்ணிடலாம். மல்லி இலை, இது நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்க இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ நம்ம திருப்பி எடுத்துடலாம். இந்த சைட்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க திருப்பி எடுத்துட்டோம். பாருங்க நல்லா ஃப்ரையா இருக்கு. பாருங்க நம்ம ஆம்லெட் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்க இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம்.
பாருங்கள், நம்ம சூப்பரான ஸ்பைசியான ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. வெறும் 5 முட்டையை வச்சு நம்ம ஆம்லெட்டை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.